Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட் மெசேஜிங் ஆப் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு என்னது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா நம்ம டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து மெசேஜ் ஆப்புக்கு வந்து அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் சில பேர் வந்து நம்ம நிறையா வந்து ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்துருக்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம டெய்லி மெசேஜ் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருப்போம். பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைலில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கிற மெசேஜிங் ஆப்பில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது. ஸோ மைக்ரோசாஃப்ட்லேருந்து ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அது என்ன ஆப், அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ஆப்பில் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் எஸ்எம்எஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ எஸ்எம்எஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப் வரும். பார்த்தீங்கன்னா இருக்குது எஸ்எம்எஸ் ஆர்கனைசேஷன், க்ளீன், பிளாக்கர், ரிமைண்டர்ஸ் அண்ட் பேக்கப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், அதனால் இன்ஸ்டால் பண்ணலை. பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நம்மளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரிலியபிளான ஆப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நான் அந்த ஆப் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் டு எஸ்எம்எஸ் ஆர்கனைசர் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ நம்ம அதில் வந்து அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும், அளவு எஸ்எம்எஸ் ஆர்கனைசர் டு ஆக்சஸ் ஃபோட்டோஸ் வீடியோ. ஸோ அளவு கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரை வந்து என்டர் பண்ண கேட்குது. ஸோ எதுக்கு எஸ்எம்எஸ் ஆப்புக்கு ஒரு ஃபோன் நம்பர் என்டர் பண்ண சொல்லுது, எதுக்கு அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து டெய்லி வந்து ஃப்ரீ எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுற ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும். ஸோ நம்ம வந்து நம்மளோட இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்னோட மொபைல் நம்பர் கொடுத்து இதை வந்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃப்ரெண்ட் மூலமாக ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதை வந்து இதில் கொடுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வரும். ஸோ வந்து எனக்கு வந்து ஓடிபி வந்துருச்சு. ஸோ அந்த ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து கெட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ளீனிங் அப் ப்ரொமோஷனல் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ 80%, ஸோ 100% வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. இனிமேல் நீங்கள் வந்து இதில் கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கெட் ஸ்டார்டட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இதை வந்து டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு எப்படி ஆப்ஷன் இருக்குதுன்னா ப்ரொமோஷனல், டிரான்சாக்ஷனல், பர்சனல், அச்சீவ்டு இப்படிங்கிற ஒரு நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பர்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அது வந்து பர்சனலில் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அது வந்து ட்ரான்சாக்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஐஓபி, ஃப்ரீ சார்ஜ், டாப் அப் பண்ணது, எனக்கு கம்பெனிலேருந்து வந்த எஸ்எம்எஸ், ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ட்ரான்சாக்ஷனில் இருக்குது. அடுத்து ப்ரொமோஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் ஆஃபர்ஸ் வந்துருக்குது. ஸோ அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து எனக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு பிஎஸ்எல்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துருக்குது. ஸோ ஏர்செல்லேருந்து வந்து ஆஃபர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொமோஷனலில் இருக்குது. ஸோ அச்சீவ்ட கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து அச்சீவ் பண்ணி வச்சோன்னா அது வந்து அச்சீவில் இருக்கும். அதே போல் இதில் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய எஸ்எம்எஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட் இருக்கிற எஸ்எம்எஸ் நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ இந்த இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸோ ஒன்லி அன்ரீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா எஸ்எம்எஸும் கைட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து அன்ரீட் பண்ணாத மெசேஜை மட்டும் நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். ஈஸியாக வந்து இந்த பட்டன் மூலமாக நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் நம்ம வந்து யாருக்காச்சும் புதுசாக ஒரு நியூ மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து நியூ மெசேஜ் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களோட நேமை டைப் பண்ணி நம்ம வந்து அனுப்பிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ இதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த த்ரீ டாட் வச்சு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரொமோஷனல் எஸ்எம்எஸ் எதுக்குமே எனக்கு தேவையில்லை, கம்பெனிலேருந்து வந்து எஸ்எம்எஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டு எல்லா மெசேஜை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் மார்க் ஆல்ஸ் ரீட், ஸோ எல்லா மெசேஜும் நீ ரீட் பண்ணுறது அப்படி பண்ணிக்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறது, யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீ எஸ்எம்எஸ் ஆன் பண்ணணும்னா நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். அடுத்து செட்டிங்ஸ்.
ஸோ செட்டிங்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஆப் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணணும்னா இதில் போய் செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஜெனரல் இருக்குது. ஸோ ஜெனரலில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அதுமாதிரி சேஞ்ச் ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எஸ்எம்எஸோட ஃபாண்ட் சைஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னும் இதில் முக்கியமான ஒரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரொமோஷனல் எஸ்எம்எஸ்லாம் வருது. உங்களுக்கு வந்து அடிக்கடி கம்பெனிலேருந்து எஸ்எம்எஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொமோஷன் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வராது. ஸோ அதே போல் ரிங்டோன் செட் பண்ணுறது, அதே போல் ஸ்வைப் டேப். ஸோ அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணால் என்ன ஆகணும், ரைட்டில் ஸ்வைப் பண்ணால் என்ன ஆகணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அதே போல் இதில் இன்னொரு பெரிய ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிக்கலாம். ஸோ அந்த ஃப்ரீயாக எஸ்எம்எஸ் அனுப்புறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே போல் இதில் வந்து நீங்கள் தீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுமாதிரி எஸ்எம்எஸை பேக்கப் பண்ணி வைக்கிற பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அது எஸ்எம்எஸ் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கேட்டிருப்பாங்க ட்ரீட் ஃப்ரீ எஸ்எம்எஸ் நான் ப்ரொமோஷனல் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ எஸ்எம்எஸ் இது மூலமாக அனுப்பிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஷன் டு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் டு சென்ட் எஸ்எம்எஸில் வந்து ஃப்ரீ வெப் எஸ்எம்எஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே மெசேஜ் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்னோட நேம் விஜய் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ விஜய் டைப் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எஸ்எம்எஸை வந்து இந்த ஆப் மூலமாக ஃப்ரீயாக சென்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி அனுப்புறேன்னு பாருங்கள். ஸோ என்னோடய நம்பருக்கு ஒரு புது ஃப்ரீ எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு இதில் வந்து ஹாய் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்துட்றேன். ஸோ சாரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் சென்ட் ஆகிட்டு. ஸோ அதே போல் இப்போ எனக்கு வந்து ஒரு நியூ எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணதுங்க மேலே இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு நியூ மெசேஜ் வந்துருச்சு. ஹாய் விஜய் சென்ட் ஃப்ரீ எஸ்எம்எஸ் த்ரூ இந்த ஆப் மூலமாக ஃப்ரீ மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர்ஸும் இருக்குது. ஸோ அந்த நிறைய ஃபியூச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அது கூட வந்து நம்மளுக்கு ஃப்ரீ எஸ்எம்எஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆப் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய எஸ்எம்எஸ் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி வைக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஆப் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.